GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான இந்த அரசியல் சூழல்ல ஒரு மிக முக்கியமான சர்வே தான் இப்போ தமிழ்நாடு முழுக்கவே பேசப்பட்டு வருது. அந்த சர்வே என்ன என்பது குறித்தும் அதனுடைய முடிவுகள் குறித்தும் நாளைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு. அவரோட வருகை எப்படி அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற எதிர்பார்ப்பு குறித்தும், அப்புறம் காங்கிரஸ் மேலிட நிர்வாகி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பதிலை சொல்லியிருக்காரு. அது இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்த பல வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டு வருது. இது எல்லாத்தையும் குறித்து இன்னைக்கு விரிவாக பார்த்தலாம். வெல்கம் டு சென்சேஷன். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் எந்த சர்வே எடுத்தாலும் பெருசாக தமிழ்நாடு முழுக்கவே பேசப்படும். அதே மாதிரி தான் லயோலா கல்லூரியை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் ஒரு சர்வே எடுத்து வெளியிட்டிருக்காங்க. பல மாணவர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு தமிழ்நாடு முழுக்கவே இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்கவே இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் கவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சர்வே 81,000 மக்கள்கிட்ட அந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. இதனோட முடிவுகள் எல்லாத்தையும் இப்போ தொகுத்து மாணவர்கள்லாம் வழங்கியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் நடந்தது அப்படின்னா மீண்டும் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்ற தகவலை பகிர்ந்துக்கிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் திமுகக்கு என்ன இருக்குது அப்படின்னா, எந்த விதமான சிக்கலுமே இல்லாமல் அவ்வளோ எளிதாக வெற்றி பெற்ற முடியாது அப்படின்றதையும் இந்த சர்வே கோடிட்டு காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா மு.க. ஸ்டாலின் அரசு மீது மக்களிடையே பெரிய அதிருப்தி கிளம்பியிருக்கு. திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் பற்றியும் மக்கள் பெருசாக அந்த அளவுக்கு நம்பிக்கை தெரிவிக்கல, பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்றதான் மக்கள் சொல்கிறாங்கன்னு சர்வே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் மு.க. ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் இரண்டாம் இடத்திற்கான போட்டி யார் அதில் ரீடிங் வராங்க அப்படின்னா, விஜயோட தமிழக வெற்றி கழகம் தான் இரண்டாம் இடத்தை பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சர்வே சொல்கிறாங்க. மூன்றாவது இடம் அப்போ ஆப்வியஸாக அதிமுக தான். ஸோ அதிமுக இந்த தேர்தலில் கொஞ்சம் டவுன்ஃபால் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் கொஞ்சம் லீடிங் ஃபோர்ஸாக வர்றதுனால, விஜய்க்கு பின்னாடி இளைஞர்களோட அந்த ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனாலேயே இந்த தேர்தலில் விஜய் இரண்டாம் இடத்திற்கு வருவார், அதிமுக மூன்றாம் இடத்திற்கு போகும். இந்த அதிமுகவோட வீழ்ச்சிக்கு பாஜகவோட கூட்டணியும் ஒரு காரணமாக அமையலாம் அப்படின்ற மாதிரியும் பல கருத்துக்கள் பேசப்பட்ட சமயத்தில் தான் அதிமுக இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுதாங்க பாஜகவும் எதிர்பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியும் பல அரசியல் ஆர்வலர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா, அதிமுகவோட சரிவில் தான் பாஜக தமிழ்நாட்டில் வளர முடியும் அப்படின்ற கருத்து பல ஆண்டுகளாக இங்கே பார்க்கப்பட்டு வருது. இதை தான் நம்ம தொடர்ந்து பல தேர்தல்களாக பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அதிமுக எங்கெல்லாம் டவுன்ஃபால் ஆகிருக்கோ, அதிமுக எங்கெல்லாம் சரிஞ்சிருக்கோ, அந்தந்த இடங்களில் பாஜக நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் பார்க்குறோம். நம்ம லோக்சபா தேர்தலையும் பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போவும் அதிமுகவோட சரிவில் பாஜக பலன் பெற்று வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் விஜயும் சேர்ந்து போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த டைமில் நிச்சயமாக அதிமுகவோட வாக்குகளை பாஜக பெருசாக கவர் பண்ணிடுவாங்கன்ற பார்க்கப்படுது. அதனோட ஒரு பகுதியாக தான் இந்த சர்வேயோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதா ஒரு கருத்து நிலவிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அரசுக்கு அகைன்ஸ்டாக அதிருப்தி அதிகமாக இருக்குது. ஸ்டாலினோட ஆட்சியின் மீதும் அதிருப்தி அதிகமாக இருக்குது. இருந்தாலும் மீண்டும் இந்த பல கட்சிகள்லாம் இந்த வாட்டி தேர்தலை போட்டி போடுறதுனால, பல குழப்பங்கள், நிறைய பேர் பிரிஞ்சு போட்டி போடுறதுனால வாக்குகள் அதிகமாக சிதற வாய்ப்பு இருக்கு. அதுவும் திமுகவுக்கு பெரிய பிளஸ்ஸாக தான் போகும்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி விஜயோட வருகையின் காரணமாக திமுகவோட வாக்கு வங்கியும் விசிகவோட வாக்கு வங்கியும் அதிகம் பாதிக்கப்படும். அதே டைமில் நாம் தமிழர் கட்சியும் அதோட வாக்கு வங்கி இழக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இளைஞர்கள் பட்டியலில் விஜயை தொடர்ந்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் இரண்டாம் இடத்துக்கு வர்றதாகவும், உதயநிதி ஸ்டாலின் மூன்றாம் இடத்துல இருக்காரு. அதற்கப்புறம் தான் சீமான் இளைஞர்களோட தேர்வை பார்க்கப்படுறாரு. ஏன்னா இப்போ விஜய் தான் லீடிங்கில் இருக்கிறதுனால அவர் தான் முதல் பொசிஷனில் இருக்கான்ற மாதிரி சர்வேலாம் முக்கியமான தகவல்கள் பகிர்ந்துருக்கிறாங்க. இந்த தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னாடி இந்த சர்வே வந்ததுனால, ரெண்டாவது லயோலா காலேஜ் சர்வே எப்பவுமே எல்லா தேர்தல்களையும் பேசப்படுறது உண்டு. அந்த வகையில் தான் இந்த ஒரு குறிப்பிட்ட சர்வேயும் பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் திமுக அரசுக்கு ஆதரவாக வந்தாலும் திமுக தான் மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற தகவலை பகிர்ந்துக்கிட்டாலும், இந்த வாட்டி திமுகவுக்கு அவ்வளோ எளிதில் வெற்றி கிடைக்காது. ஏன்னா அதிருப்தியாளர்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க அப்படின்ற தகவலையும் பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் திமுக கூட்டணிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இந்த காங்கிரஸ் திமுக உள்ள அந்த மோதல் என்பது தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புதிய திசையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் பல நாட்களாக பேசப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாவேகா காங்கிரஸ் கூட்டணி,
தாவேகாவும் காங்கிரஸும் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் திமுகவை சந்திக்கிறதுக்கு காங்கிரஸ் ஒரு குழு அமைச்சாலும் பின்பக்கத்தில் வந்து பல காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகாவோட போகிறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்றதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்ற பல செய்திகள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அந்த வதந்திகளுக்கு அந்த மாதிரி பேச்சுவார்த்தையே நடக்கலை அப்படின்ட்டு காங்கிரஸோடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இன்னைக்கு உறுதிப்பட ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கார். எங்களோட பேச்சுவார்த்தை தொடர்ந்து திமுகவோட வந்து நடந்துட்டு இருக்கு. திமுகவோட கூட்டணி என்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால வந்து தாவேகாவோட பேச்சுவார்த்தையே நடக்கலை அப்படின்ற மாதிரியும் அவர் உறுதிப்பட பதில் தெரிவிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு கருத்து என்பது எப்போ வந்திருக்கு அப்படின்னா, காங்கிரஸ்ல அந்த உட்கட்சி மோதல் என்பது உச்சக்கட்டத்தை எட்டியிருக்குன்னு சொல்லணும். சமீபத்தில் ஜோதிமணி வந்து அவங்களா வெளியில் திடீர்னு ஒரு ஆவேசமான கருத்தை பகிர்ந்துட்டாங்க. அழிவை நோக்கி காங்கிரஸ் கட்சி போயிட்டு இருக்குன்ற மாதிரியும் பல கருத்துக்கள் அவங்க வந்து பகிர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு முக்கியமான தலைவரே வந்து இந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து உடனே வந்து விசாரித்து அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் கிரீஷ் சோடங்கர் கோவாலிருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்தார். இன்றைக்கி காங்கிரஸ் நிர்வாகியை பார்த்த கிரீஷ் சோடங்கர் இந்த மாதிரி ஜோதிமணி சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு தனி குழு அமைச்சு விசாரிப்போன்ற மாதிரி ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தையே கிடையாதுங்க, அது ஃபுல்லாகவே வதந்தி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பகிர்ந்துக்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் கோவாலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததே இன்னொரு காரணம் தாங்க. அந்த காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளோட என்ன ஓட்டத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கூட்டணியை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கூட்டணி மாறலாமா அப்படின்றது கூட காங்கிரஸ் மேலிடத்திற்கு பாஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் நிர்வாகிகள் பல பேர் வந்து திமுக மீது அதிருப்தியில் இருக்காங்க, திமுக நிர்வாகிகளும் காங்கிரஸ் கட்சி மீது அதிருப்தியில் இருக்காங்க. அதனாலேயே வந்து வரக்கூடிய நாட்களில் கூட்டணி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கூட்டணி மாறலாமா வேண்டாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட கிரீஷ் சோடங்கர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்படுது. ஏன்னா காங்கிரஸை சேர்ந்த ஒரு நிர்வாகி சூரிய பிரகாசம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் ஒரு ஹைகோர்ட்டில் வக்கீலாக இருக்கார். அவரும் வந்து கட்சியிலிருந்து விலகி இருக்காரு. செல்வ பெருந்தகைக்கு அகைன்ஸ்டாக ஒரு குற்றச்சாட்டு வச்சு என்ன குற்றச்சாட்டு வச்சார் அப்படின்னா, அவருக்கு வந்து விஜயோட சேர்றது பிடிக்க மாட்டேங்குது, விஜயோட சேர்ந்தாதான் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வந்து அரசியல் உயிர்ப்போடு இருக்க முடியும் கட்சி, ஏன்னா திமுகவில் வந்து பெருசாக நம்மளை வந்து மதிக்க மாட்டுறாங்க, திமுகவில் வந்து இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தான் எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்க. ஆனால் இருந்தாலும் செல்வ பெருந்தகை வந்து திமுக கூட்டணியை விரும்புகிறார். எதற்காக அப்படின்னா, அவருக்கு காங்கிரஸ் கட்சி மீது அந்தளவுக்கு பெரிய ஒரு பற்று இல்லை, அந்தளவுக்கு காங்கிரஸ் கட்சியை முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பார்வை அவர்கிட்ட இல்லை. அதனால தான் செல்வ பெருந்தகை வந்து இந்த மாதிரி விஜயோட கூட்டணிக்கு வேண்டான்னு சொல்கிறார் அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு, இதனால் எப்படியோ திமுக வந்து ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, அதனால் வந்து நான் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு சூரிய பிரகாசம். அதனாலேயே கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகளோட எண்ண ஓட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு காங்கிரஸ் மாநில தலைமைக்கும் புரியல, தேசிய தலைமைக்கு புரியல அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா தேர்தல் நெருங்குற சமயத்தில் இப்போ கூட்டணியெல்லாம் லாக் பண்ணி இப்போ வந்து தொகுதி பங்கீடு வரைக்கும் வந்திருக்கணும். ஆனால் இன்னுமே வந்து அந்த கூட்டணி குழப்பம் என்பது திமுக கூட்டணியில் பெருசாக நிலவேற்றுக்குன்னு தான் சொல்லணும். அதனால் வந்து ராகுல் காந்தி இன்னும் ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே வந்து இன்னும் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் தொடர்ந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னா திமுக நிர்வாகிகள் இப்போவே அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணிக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி இன்னும் உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா விஜயோட கட்சி வந்து அன்டெஸ்டட் வாட்டர்ஸாக இருக்குது, விஜய் கட்சி நம்பி நம்ம போக முடியுமா, ஒருவேளை அங்கே போய் வீழ்ச்சி கிடச்சிட்டா நாளைக்கு நம்மளோட அரசியல் எப்படி மாறும் அப்படின்ற ஒரு அச்சமெல்லாம் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது வந்து தவிர்க்க முடியாது தான். ஆனால் இருந்தாலும் இப்போவே வந்து தலைமை பெருசாக ரியாக்ட் பண்ணலை. காங்கிரஸ் தலைமை வந்து இப்போ தான் சொல்லியிருக்காரு கிரீஷ் சோடங்கர் வதந்தி அப்படின்ற தாவேகாவோட பேச்சுவார்த்தை. ஆனால் இருந்தாலும் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஆகட்டும், மல்லிகார்ஜுன கார்கே ஆகட்டும், 2 மாதத்தில் தேர்தல் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநிலத்தில் காங்கிரஸோடைய தேசிய தலைமை இன்னும் அமைதியாக இருக்கிறதா இத்தனை வதந்திகளுக்கும் காரணமாக பார்க்கப்படுது. காங்கிரஸ் தேசிய தலைமை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அத்தனை வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு இங்கே வந்து திமுக கூட்டணி இன்னும் நல்ல ஆக்டிவாக செயல்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த உறுதிமொழி எதற்காக ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் இங்கே வந்து பெருசாக பேசப்படுது. தமிழ்நாடு போன்ற முக்கியமான மாநிலங்களில் தான் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாநில தேர்தலில் காங்கிரஸ் தலைமை இன்னொரு பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய உங்கள் சோர்வை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அதனாலேயே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக காட்சிகள்லாம் மாறலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் பல நிர்வாகிகள்லாம் காங்கிரஸ் தலைமை மீது ஒரு புகாரை சொல்லி கட்சியிலிருந்து விலகலாம், தாவேகால போய் சேரலாம் அப்படின்ற மாதிரி பல கணக்குகள் பார்க்கப்பட்டு வருது. இதில் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அதிமுக கூட்டணி நாளைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. நாளைக்கும் நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் அமித்ஷா இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மிக முக்கியமான ஒரு
பாஜக கூட்டம் நடக்க போகுது, மோடி பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுடைய அந்த சுற்றுப்பயணம் நிறைவு விழா, அதையொட்டி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு. மோடி பொங்கல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு வராரு. திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பல நிர்வாகிகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதுலேயே கூட அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இடத்துல பேசுவாரா அப்படின்றது வந்து இன்னும் அபிஷியலாக தெரியாமல் இருக்கு நமக்கு. இன்னைக்கு இப்போ சமீபத்தில் ஓபிஎஸ் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இல்லை, நாங்கள் வந்து சேர மாட்டோம் அப்படின்றத கூட ஒரு ஹிண்டா ஓபிஎஸ் வந்து கொடுத்தாரு. அப்போ ஓபிஎஸ்ஐ மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரக்கூடிய வேலையை பாஜக எடுத்திருக்காங்க. அந்த வேலையை எப்படி வந்து அமித்ஷா ஒர்க் அவுட் பண்ண போறாரு? அமித்ஷாவோட வருகைக்கு அப்புறம் ஓபிஎஸோட டோன் மாறுமா? டிடிவி தினகரனுடைய அந்த ஒரு அரசியல் பார்வை என்பது மாறுமா? அவங்க ஏற்கனவே நைனா நாகேந்திரன் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் எல்லாம் அதிமுகக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக எனக்கு அதான் விருப்பமாக இருக்குன்னு நைனா நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அமித்ஷாவோட வருகை என்பது பாஜக தலைவர்களிடத்துல ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் அதிமுக தலைவர்களிடத்துல ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு, பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. எப்படிலாம் கூட்டணி மாறும், எப்படிலாம் நம்மளுடைய தலைவர் அமித்ஷாவோட வருகை, அமித்ஷாவோட டிமாண்ட் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்ற கேள்விகளும் அதிமுகக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு. இப்போ இருக்கிற மாதிரியே அதிமுக ஸ்ட்ராங்கா அமித்ஷாட்ட சொல்லி நாங்கள் வச்சதான் தொகுதி எண்ணிக்கை, இத்தனை தொகுதிகளில் தான் பாஜக போட்டி போடணும், இத்தனை தொகுதிகளில் தான் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கு ஒதுக்க போகிறோம், இதெல்லாம் ஓகே, என்னோட தலைமை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா கூட்டணிகள் வரலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பியூஷ் கோயல் இடத்துல என்ன மாதிரி வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி உபயோகப்படுத்தினதா சொல்லப்பட்டதோ அதே வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்காக அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா, பேச வாய்ப்பு இருக்கா, முதல்ல அவங்க 2 பேர் சந்திப்பாங்களா அப்படின்றதே பெரிய கேள்வியே எழுந்திருக்கு. ஸோ இன்னும் 2 தினங்களில் அமித்ஷாவோட வருகை என்பது கூட்டணிக்குள்ளே எப்படிலாம் கணக்குகள் மாறப்போகுது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அமித்ஷா வருகை பற்றி பேசும்போது ரீசெண்டாக ஓபிஎஸ் வந்து ஒரு கருத்து பதிவு பண்ணது. என்ன அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து ஓபிஎஸ் வெளிப்படுத்தியிருக்காரு. எதற்காகன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அமித்ஷா வந்தால் ஒரு வழி பிறக்கும் அப்படின்றது தான். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு. எதற்கு இப்படி சொன்னாங்க அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதாவது ஏற்கனவே ஓபிஎஸும் தினகரனும் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தாவேக்காவை சேர்ந்த செங்கோட்டையன் உறுதிப்பட சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா, நீங்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவீங்களா அப்படின்றத அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் ஓபிஎஸ் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும், நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் வந்து போன மாதம் வந்து டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசிய ஓபிஎஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து என்டிஏ கூட்டணி நாங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர டைமில் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாவேக்காவோடவும் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தினகரனோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது, தேமுதிக என்ன முடிவெடுக்க போகிறாங்க, பாமக மீண்டும் சேருமா, இல்லை அந்த தந்தை மகன் மோதல் என்பது ஒரு சமூக மோதலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பல கருத்துக்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கப்போம். அதனால் இந்த ஜான்வரி மந்த்துக்குள்ளே எப்படிலாம் அரசியல் கட்சிகள் மாறப்போகுது, கூட்டணி கணக்குகளில் எப்படி மாறப்போகுது, ஏன்னா மார்ச்க்குள்ளே எல்லா அலையன்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் தேர்தலில் எல்லா கூட்டணிகளும் சந்திக்க முடியுன்ற நிலைமை இருக்கிற சமயத்தில் அமித்ஷாவோட வருகை என்பது மிக முக்கியமாக படுது. ஏன்னா பாஜக தேமுதிகவை டார்கெட் பண்ணுறாங்க, பாமகவை டார்கெட் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஓபிஎஸ் தினகரன் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை பாஜக எடுத்திருக்கிறாங்க, அதிமுகவை எடுத்திருக்காங்க. அதனால் அமித்ஷா வந்ததுக்கப்புறம் அந்த 2 நாட்களில் அவர் யாராட்டெல்லாம் பேச போகிறார், என்னென்னலாம் பேச போகிறாங்க, எப்படிலாம் மாற்றம் வரப்போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.